வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது ரயில்வே எக்ஸாம் பாலிட்டிலேருந்து கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் 2லேருந்து 3 கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதனால் பாலிட்டியில் ஃபஸ்ட்டாக இந்தியன் கான்ஸ்டியூஷன் மேக்கிங் அரசியலமைப்பு உருவாக்கத்தை பற்றி தான் இந்த இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசியலமைப்போட தலைவராக எப்போது தேர்ந்தெடுக்கப்பட்டார்ன்றதான் கேள்வி. ராஜேந்திர பிரசாத் அரசியலமைப்பு சபையோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். அது எப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்றது தான் கேள்வியை கேட்டிருக்காங்க. அது எப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் படி டிசம்பர் 1946 தான் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். டிசம்பர் 9 1946 அரசியலமைப்பு சபை உருவாக்கப்பட்டிருக்கும். அதோடைய முதல் கூட்டம் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் டிசம்பர் 11 1946 டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்தியாவுடைய முதல் குடியரசுத் தலைவராக இருந்தவர். அவர் அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். அடுத்து அரசியல் அமைப்பு வரைவை தயாரிக்கும் பொறுப்பு குழு வரைவு குழு ஒப்படைக்கப்பட்டது. இது 1947 ஆகஸ்ட் 23 டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தலைமையிலான வரைவு குழு அமைக்கப்பட்டது. அரசியலமைப்பு உருவாக்க மொத்தம் 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் எடுத்தது. ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் 22 பார்ட்ஸ் 395 பிரிவுகள், அதுக்கடுத்து 8 அட்டவணைகள் இருந்தது. அடுத்து இந்திய அரசியலமைப்பின் அசல் ஆவணம் யாரால் எழுதப்பட்டது? இந்தியாவுடைய அரசியலமைப்புடைய ஒரிஜினல் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் யார் எழுதுனாங்க பார்த்தீங்கன்னா, பிரேம் பிகாரி நரேன் ரைசடான்றவங்க தான் எழுதுனாங்க. பிரேம் பிகாரி நரேன் ரைசடா அவர் தான் இந்திய அரசியலமைப்பு எழுதினார். ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட இந்திய அரசியலமைப்பின் அரசியல் பிரதிகள் இந்திய நாடாளுமன்றத்தின் நூலகத்தில் ஹீலியம் நிரப்பப்பட்ட பெட்டிகளில் வைக்கப்பட்டுள்ளன. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பின் வரைவுக்குழு யாருடைய தலைமையில் உருவாக்கப்பட்டது? ஆல்ரெடி இப்போ தான் பார்த்தோம். இந்திய அரசியலமைப்புடைய வரைவுக்குழு டிராஃப்டிங் கமிட்டி யாரோட தலைமையில் உருவாக்கப்பட்டது அப்படின்னா, டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர் தலைமையில் தான் இந்த டிராஃப்டிங் கமிட்டி உருவாக்கப்பட்டுச்சு. வரைவுக்குழுவில் மொத்தம் 7 உறுப்பினர்கள் இருந்தாங்க. அது யாருன்னா, அல்லடி கிருஷ்ணசுவாமி ஐயர், என் கோபாலசாமி, பிஆர் அம்பேத்கர், கேஎம் முன்சி, முகமது சதுல்லா, பிஎல் மிட்டர், அப்புறம் டிபி கைத்தான். ஸோ ஹவுஸ் கமிட்டிக்கு தலைவர் யார் இருந்தாங்கன்னா, பி பட்டாபி சீதாராமையா. நடைமுறை விதிகள் மீதான குழு, தேசிய குடிக்கான தற்காலிக குழு யார் தலைமையில் உருவாக்கப்பட்டதுன்னா ராஜேந்திர பிரசாத். அடிப்படை உரிமைகளுக்கான துணைக்குழு ஜேபி கிருப்லானி தலைமையிலும், அரசியல் செயல்பாடுகள் குழு ஜிவி மௌலாங்கர் தலைமையில் உருவாக்கப்பட்டுச்சு. அடுத்து அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தொடர் நடைபெற்றது எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் பார்த்துருந்தோம், டிசம்பரில் தான் நடந்துச்சு. டிசம்பர் 9 தான் அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடந்திருக்கும். 9 டிசம்பர் 1946. அதில் தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹா தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். முதல் அமர்வு 9லேருந்து 23 டிசம்பர் 1946 வரைக்கும். 11வது அமர்வு 14 26 நவம்பர் வரைக்கும் 1944 நடைபெற்றது. அடுத்து 26 ஜனவரி 1930 ஜவஹர்லால் நேருவின் கீழ் இந்திய தேசிய காங்கிரஸின் பூர்ண ஸ்வராஜ் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதனால் 26 ஜனவரி 1950 நம்ம குடியரசு மாதத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அரசியல் நிர்ணய சபையின் யோசனை 1934 எம்என் ராய் அவர்களால் முன்வைக்கப்பட்டதுங்க. அடுத்ததாக இந்திய அரசியல் நிர்ணய சபை எப்போது அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டது? அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் மேக்கிங் பாடி நிர்ணய சபை எப்போ ஏற்றுக்கிட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 26 நவம்பர் 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதனால தான் தேசிய அரசியலமைப்பு தினமாக கான்ஸ்டியூஷன் டே கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் போது அரசியலமைப்பு ஆலோசகராக இருந்தவர் யார்? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் போது அரசியலமைப்பு ஆலோசகராக இருந்தவர் யாருன்றதான் கேள்வி. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் சி, பிஎன் ராவ்ன்றவர் தான் இந்திய அரசியலமைப்பினுடைய ஆலோசகராக இருந்தவர். அடுத்ததாக அரசியல் நிர்ணய சபையினுடைய துணைத் தலைவராக இருந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. அரசியல் நிர்ணய சபையின் துணைத் தலைவராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்.சி. முகர்ஜி. ஆப்ஷன் பி, ஹெச்.சி. முகர்ஜி தான் அரசியல் நிர்ணய சபையின் துணைத் தலைவராக இருந்தவர். அரசியல் நிர்ணய சபை அதன் துணைத் தலைவராக ஹெச்.சி. முகர்ஜியும் அரசியலமைப்பு ஆலோசகராக பிஎன் ராவையும் நியமித்தது. சரிங்களா? பிஎன் ராவ் அரசியலமைப்பின் ஆலோசகர். அடுத்ததாக 1946 ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்பட்டது. 1946 கேபினட் மிஷன் திட்டத்தின் கீழ் இந்த அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது.
அரசியல் நிர்ணய சபையின் முதல் அதிகாரப்பூர்வ கூட்டம் 1946 டிசம்பர் 9 அன்று நடைபெற்றது. முதல் கூட்டத்தில் சச்சிதானந்த சின்ஹா துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்து டிசம்பர் 11 வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். அடுத்து இந்திய அரசியலமைப்பின் முன்னுரையை, அதாவது பிரியாம்பலை வந்து இந்திய அரசியலமைப்பின் ஜாதகம், அரசியல் சாதகம் என்று விவரித்தவர் யார்? அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஹெச்எம் முன்சி, கனேலால் மணிக்லால் முன்சின்றவர் தான் வந்து இந்திய அரசியலமைப்பு முன்னுரை வந்து அரசியலமைப்பின் சாதகம் சொல்லி குறிப்பிட்டார். அடுத்து கேசவநாதி பாரதி அவங்களுடைய வழக்கு 1973 வந்து அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பில் எந்த திருத்தம் செய்யப்படக்கூடாதுன்னு சொல்லி பிரிவு 368 கீழே வந்து திருத்தலாம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் கூறியது. அடுத்து 1976 42 அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் முகவரி இதுவரை ஒரு முறை மட்டுமே திருத்தப்பட்டுள்ளது. சோசியலிஸ்ட் மதசார்பற்ற ஒருமைப்பாடு என்ற வார்த்தைகள் வந்து அப்போது வந்து இணைக்கப்பட்டது. அடுத்து இந்திய அரசியலமைப்பில் எத்தனை அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள் வந்து கையெழுத்திட்டாங்க? இந்திய அரசியலமைப்பு வந்து கையெழுத்து போட்டவங்க மொத்தம் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா, அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ 284 கரெக்டான ஆன்சர். மொத்தம் வந்து 292 உறுப்பினர்கள் வந்து மாகாண சட்டசபை மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். 93 உறுப்பினர்கள் வந்து இந்திய சமஸ்தானங்களை பிரதிநிதிப்படுத்தினர். 4 உறுப்பினர்கள் தலைமை ஆணையர்கள் மாகாணங்களை பிரதிநிதிப்படுத்தினர். அதனால் சட்டசபையின் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 389 இருந்தது. அமைச்சரவை குழுவில் வந்து 3 உறுப்பினர்கள் இருந்தாங்க. அவங்க யாருன்னா பெத்தி கிளாரன்ஸ், ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர். 24 மார்ச் 1947 இந்தியாவுக்கு வந்தது. அந்த திட்டத்தை 16 மே 1947 வந்து வெளியிட்டாங்க. முதல் முறையாக 1947 நவம்பர் 17 அன்று டொமினியன் சட்டமன்றம் கூடியது. அதன் சபாநாயகராக ஜிவி மாவுலாங்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆயிரத்தி 1946 இடைக்கால அரசாங்கத்தின் அமைச்சரவை யார் யார் பார்த்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேருக்கு வந்து வெளிவிவகாரத்துறை, காமன்வெல்த் உறவுகளை நிர்வாக சபையின் துணைத் தலைவர் பதவி கொடுத்திருந்தாங்க. அடுத்தது வல்லபாய் பட்டேலுக்கு வந்து உள்துறை, தகவல் மற்றும் ஒலிபரப்பு, ராஜேந்திர பிரசாத்துக்கு வந்து விவசாயம் மற்றும் உணவுத்துறை, சி ராஜகோபாலாச்சாரிக்கு வந்து கலை, கல்வி, சுகாதார தொழில்கள் மற்றும் பொருட்கள், பல்தேவ் சிங் வந்து பாதுகாப்பு, ஜான் மத்தாய்க்கு வந்து லியாக்கத் அலிக்கும் நிதி, ஜக்ஜீவன் ராமுக்கு பணியாளர் துறை வந்து கொடுக்கப்பட்டது. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.